இந்த வருஷம் வெற்றிகரமா முடிய போற காரணத்தினால இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன தமிழ் படத்துக்கலாம் IMDb எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்து அந்த ஆர்டர்ல டாப் 10 தமிழ் மூவிஸ் தான் வரிசைப்படுத்த போறோம். 10வது இடத்துல நம்ம தலைவரோட கூலி படம் தான் இருக்கு. இதுக்கு IMDb எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்தா வெறும் 6 தான் கொடுத்துருக்கு. 9வது இடத்துல நம்ம தலையோட விடாமுயற்சி தான் இருக்கு. இதுக்கு IMDb எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்தா 6.2 தான் கொடுத்துருக்கு. 8வது இடத்துல தடுஸ் நடிச்சு வெளிவந்த குபேரா படம் இருக்கு. இதுக்கு IMDbல எவ்வளவு ரேட்டிங்னு பார்த்தா 6.4 கொடுத்துருக்கு. 7வது இடத்துலயும் தனுஷ் படமான இட்லி கடை தான் இருக்கு. இதுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்தா 6.5 வந்திருக்கு. 6வது இடத்துல இருக்க படம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சாந்தனு நடிப்புல வந்த பல்டிங்கிற படம். இந்த படத்துக்கு IMDb எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்தா 6.7 கொடுத்துருக்கு. 5வது இடத்துல இருக்க படமும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இது விஜய் ஆண்டனி நடிச்சு வெளிவந்த மார்கன்ங்கிற படம். இந்த படத்துக்கு IMDb எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்தா 6.8 கொடுத்துருக்கு. 4வது இடத்துல இருக்க படம் 3BHK. சரி, இந்த படத்துக்கு IMDb எவ்வளவு ரேட்டிங் வந்திருக்குன்னு பார்த்தா 7.4 வந்திருக்கு. 3வது இடத்துல இருக்க படம் ரீசெண்டா வெளிவந்த காந்தா படம். இதுக்கு IMDb எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்தா 7.6 கொடுத்துருக்கு. 2வது இடத்துல இருக்க படம் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்ச 2வது படமான டிராகன் படம். IMDb எவ்வளவு ரேட்டிங் வந்திருக்குன்னு பார்த்தா 7.8 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க படம் பெரிய நடிகரும் இல்லாம பெரிய டைரக்டரும் இல்லாம அசால்ட்டா வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்ற டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்துக்கு IMDb எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்தா 8.2 கொடுத்துருக்கு.